எபிசோட் 75. பார்வை ஒன்றிய போதுமே மிஸ்டர் அண்ட் மிஸ் கதைக்களத்துக்கு போகலாமா? வாருங்கள். ஏன் எங்கன்னு சொன்னாதான் வருவீங்களா சாரு? அதற்குள் பிரணவின் அம்மா உள்ளிருந்து வர, வா கதிர், எப்படி இருக்க? சாப்பிடவா? இல்லம்மா, பிரணவும் நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோமே. சாப்பிட்டு போங்களேன் அம்மா, ஒரு 1/2 hour தான்மா, இப்போ வந்துருவோம், வந்துட்டு சாப்பிட்றோமே. அங்கிள் நானும் வரேனே. செல்லம், அங்கிள் உன்னை நாளைக்கு கூட்டிட்டு போறேன். இப்போ அங்கிளுக்கு ஊசி போடணுமா, அதுக்கு தான் டாடிய கூப்பிடுறேன். அப்புறம் டாக்டர் உன்னை பார்த்தா உனக்கு ஊசிக்கு போடுவாங்களா? ஆமா, அப்ப நான் வரல. அதான் சொன்னேன். சரியா, நீ இங்க இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரியா? அப்போ நாளைக்கு என்ன கூட்டி போவீங்களா? கண்டிப்பா கூட்டி போவேன். சரியா செல்லம்? இப்போ பாட்டிக்கிட்டே இருக்கியா? ஓகே என்று கதிர் சொல்லிக்கொண்டே பிரணவின் கையை பிடித்து இழுத்தபடி, வெளியே வா போலாம் என்று சொல்லியபடியே வெளியே போக, காரில் உட்கார்ந்து, டேய் வந்து உட்காரு என்று காரில் உட்கார சொல்ல, கார் புறப்பட கொஞ்ச தூரத்தில் காரை நிறுத்தி, என்னடா ஆச்சு சொல்லி தொலைய, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா நீ எடுக்கல. சரி, பாருக்கு கால் போட்டா, இல்லனா நான் அம்மா வீட்டுல இருக்கேன், நீங்க அவரை கேளுங்க அப்படின்னு சொல்றா. என்ன 2 மாசம் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு விஷயம்? என்ன உனக்கு அவளுக்கும் பிரச்சனை? ஏன் நான் செத்தா போயிட்டேன் கால் பண்ணி சொல்றதுக்கு என்ன? ஏன் நாங்களா கேட்டாதான் சொல்வியா? சோ அவ்வளவுதான் உன்னோட பாசமும் புரிதலும் இல்ல? அவன் கதிர் பிரணவை திட்ட திட்ட பிரணவ் கண்கள் கலங்கியது. என்னடா, பாரு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க எல்லாமும் கொடுத்து வச்சிருக்கணும்டா. எனக்கு மட்டும் என்ன தெரியாதா? நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம்ல, அதுவும் கேட்கல. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி. என்ன சொல்ல வர? திவ்யஸ்ரீ திரும்பவும்? ஆமா. என்னடா சொல்ற? எப்போ? போன மாசம் பெங்களூருக்கு ஸ்டால் விஷயமா போயிருந்தோம். இப்போ பார்வையும் கூட்டிட்டு போனியா? ஆமா, அம்மா தான் பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், பெங்களூருக்கு நீ பார்வையும் கூட்டி போ, அவளும் போனதே இல்லைல்ல, போன்னு சொன்னாங்க, அதனால போனேன். நான் தங்கியிருந்த அதே ஹோட்டல்ல தான் திவ்யஸ்ரீயும் தங்கியிருந்தா போல. அவளை நான் அங்க பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல மச்சான். நான் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டு பார்வை கிளம்பி கீழே வர சொல்லிட்டு கீழே லாபிக்கு போனேன். திவ்யஸ்ரீ திடீர்னு யாரும் ஓடி வர மாதிரி இருந்தது. பார்த்தா திவ்யஸ்ரீ என்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டா மச்சான். அதை எதிர்பார்க்கவே இல்லை. பாரு வெளியில வரலன்னு, அதுவும் பாரு பார்க்கலன்னு நினைச்சேன். சுத்தி முத்தி பார்த்தேன், யாரும் பார்த்ததா இல்ல. சரி, யாரும் பார்க்கலன்னு நானா ஊர்ஜிதம் பண்ணேன். ஆனா பாரு அவளை மறைஞ்சிருந்து பார்த்துட்டாலோ என்னவோ தெரியல. நானா சொல்லுவேனா எதிர்பார்த்தாலா என்னன்னு தெரியல. தேவையில்லாம இத அவகிட்ட எதுக்கு சொல்லணும்னு நானும் மறைச்சிட்டேன். இல்ல மச்சான், பாரு என்ன திட்டி இருந்தா கூட நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அத பத்தி நான் சொல்லுவேன்னு அவ எதிர்பார்த்து இருந்தா போல. என்னவோ நான் தப்பு பண்ணிட்டேன். அவகிட்ட இத நான் சொல்லி இருக்கணும். தேவையில்லாம ஏன் இத பத்தி பேசணும்னு நினைச்சேன். பாவம்டா பாரு, அவ அத மனசுக்குள்ளேயே போட்டு தனக்கு தானே கஷ்டப்படுத்தி இருப்பா போல. இத்தனை வருஷத்துல அத்தை மாமா தான் இங்க வந்து அவளை பார்த்துட்டு எங்களெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. முதல் முறையா அவ அங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் போதே அதை சொல்ல சொல்ல பிரணவின் கண்கள் குளமானது. இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.